நம்முடைய உடல் பகுதியை 6 பாகமாக பிரிக்கிறாங்க. அதில் 5 ரொம்ப முக்கியமானது. இந்த உடலில் மண் தத்துவம் எங்கே இருக்குது, நீர் தத்துவம் எங்கே இருக்குது, நெருப்பு தத்துவம் எங்கே இருக்குது, காற்று தத்துவம் எங்கே இருக்குது, ஆகாய தத்துவம் எங்கே இருக்குதுன்னு உடம்பை பிரிக்கும்போது ஒவ்வொரு மையத்தையும் நாம் நினைவை கொண்டு போய் நிறுத்தணும். அன்றாடம் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம். குடும்பஸ்தர் தான் எல்லாம் வந்து போகிறோங்க அத்தனை பேரும். யாரும் ஒரு யோகியோ ஒரு ஞானியோ ஒரு சாமியோ ஒரு பூதமோ இல்லை இல்லையா? வாழ்க்கையும் நடத்தணும், இந்த யோக சாஸ்திரம் படிக்கணும், உலகிலும் பண்ணணும், ஞானிகளுடைய வாழ்க்கை மாதிரி நம்ம வாழணும். அப்படி தானே 2 வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சாமியாராகவும் இருக்கணும், ஒரு சாமியாராமாவும் இருக்கணும், குடும்பமும் பண்ணணும், வாழ்க்கையும் பண்ணணும். அதே சமயத்தில் என்ன ஞானிகளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். ஞானிகளுடைய வாழ்க்கைனா என்ன? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அளவு மிகாமல் அளவு குறையாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றிலும் அளவு. நீங்கள் யாருடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்கள், அளவு. என்னை போல் வள வள வளன்னு 1 மணி நேரம் பேச மாட்டான் எந்த ஞானியும். நான் ஞானியா? இல்லை. அஞ்ஞானம் இருக்கிறதுனால தான் பேசிகிட்டே உட்காந்துக்கிறோம். ஞானம் வந்தால் பேச முடியுமா? பேச முடியாது. புத்தர் கடைசி நேரத்தில் பேசவே இல்லை, மகாவீரர் பேசவே இல்லை, ராமலிங்கம் 1871 74 வரைக்கும் பேசவே இல்லை. நம்ம ராமலிங்கம், நம்ம ஐயா, நம்ம குருநாதன். ஏன்? பேசி என்ன பயன்? பேசுவதில் என்ன பயன்? ஒன்றும் இல்லை. அதனால் இந்த ஞானிகள்லாம் அழகாக சொன்னாங்க, இந்த உடம்புல முதல்ல மண்ணை கண்டுபிடி. எங்கே இருக்கு அந்த மண்? நம் உடம்பே மண்ணு தான். இந்த மண்ணில் மண்ணுடைய இயக்கம், மண்ணுடைய ஆற்றல் எங்கே தோல்படும்? அதுதான் மூல ஆதாரம்னா. மூலம் உச்சி, ஆதாரம் கீழே. எப்படி மரத்தினுடைய கிளையெல்லாம் மேலே இருக்குது, அந்த ஆணிவேர் கீழே பூமிக்குள்ளே இருக்குது. அது மறைஞ்சிருக்கு, ஆனால் மரத்தை தான் பார்க்கணும். மரம் அழகாக இருக்குது, ஆனால் கீழே இருக்க பூமிக்குள்ளே இருக்கிற வேர் நம்ம கண்ணுக்கு புலப்படாது. அதுபோல் நம்முடைய உடல் தத்துவத்தில் வேர் எங்கே இருக்குன்னா தலை கீழே இருக்குன்னா. மேலே இருக்குது, நமக்கு வேரெல்லாம் மேலே இருக்குது, தலை பூரா வேர் தான். ஒரு தலை கீழே ஒரு மரம் தொங்கினா அப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம இருக்கிறோம். காய் கனியெல்லாம் எங்கே விளையுது? கீழே விளையுது. மேலே இருக்குது வேர். வேரில் இங்கே தண்ணி இல்லைன்னா மரமே போயிடும். அப்போ இங்கே நீர்நிலை இருக்கா? இருக்குது. ஞானிகள் எழுதுகிறாங்க. அதனால்தான் வெப்பமான உணவுகளை, சூடுள்ள உணவுகளை சூடாக சாப்பிடுங்கன்றார் வள்ளலார். எதை சாப்பிட்றீங்களோ அந்த உணவு சூடுள்ள உணவா